திருப்புறம்பியம் போர் திருப்புறம்பிய போர் பொறுத்த வரைக்கும் அது ஏறத்தாழ கிபி 880 வாட்டி நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் பார்த்துருக்கோம். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் ஆகும். சரிங்களா? மூன்றாம் நந்திவர்மன் அவங்களுக்கு இருவருக்கும் நடைபெற்ற போர்கள் பற்றி நந்திக்கிழமாகவும் புரிகிறது. எது குறிக்கிறது? நந்திக்கிழமாகும். அப்ப ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் அவருடைய மகன் இரண்டாம் அரவணன். இதெல்லாம் யாருங்க? பாண்டியர்கள். யாருங்க? பாண்டியர். அது சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்கள் ஏற்கனவே சொன்னோம். என்ன சொன்னோம்? மூன்றாம் நந்திவர்மன். மூன்றாம் நந்திவர்மனுக்கும் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவனுக்கும் நடைபெற்ற போர்கள் பற்றினா ஒரு நந்திகிழமம் கூறுகிறது. ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவனுடைய மகன் இரண்டாம் வல்லவன். அப்புறம் மூன்றாம் நந்திவர்மனுடைய மகன் பார்த்தீங்கன்னா நிருபதுங்கன். அப்படின்னா நிருபதுங்கன் அவர் முதியவரா இருந்தாரு. அதனால அவருடைய மகன் அபராஜித்தன். யாருங்க? அபராஜித்தன். இது ரெண்டு பேருக்கு தான் போர். இரண்டாம் வல்லவனுக்கும் நிருபதுங்கனுக்கு தான் போர். ஆனா நிருபதுங்கன் முதியவரா இருந்தாரு. அதனால அவர் போர் போகல. அவருடைய மகன் அபராஜித்தன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பல்லவர்கள் கூட யாரெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆதித்ய சோழன். ஆதித்ய சோழன் யாரு? பிற்கால சோழ அரசத்தை சோழ மரபை தோற்றுவித்தார். யாருங்க? விஜயாலய சோழன். யாருங்க? விஜயாலய சோழன். அவருடைய மகன் தான் யாருங்க? ஆதித்ய சோழன். அது பார்த்தீங்கன்னா கங்க அரசர் பிருதிவிபதி அவரு. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய மக்களெல்லாம் இவருடைய பேரெல்லாம் நிருபதுங்கன். சரிங்களா? கங்கரசர் இவருடைய பேரெல்லாம் நிருபதுங்கன். சரிங்களா? அவரு இந்த போர்ல அப்ப கங்கரசர், சோழர்கள், பல்லவர்கள் இந்த 3 பேர் ஒரு பக்கமும், இரண்டாம் பரம்பரை இன்னொரு பக்கமும். சரிங்களா? இருவருக்கும் போர் நடக்குது. இந்த போர்ல வெற்றி பெற்றவர் யாருங்க? சரிங்களா? பல்லவர்கள் அபராஜித்தன் வெற்றி பெறுகிறான். சரிங்களா? அவன் உறுதியாக ஆதித்ய சோழர்கள் தான். அந்த போர்ல பாத்தீங்கன்னா பிருதிவிபதி இறந்துடுறாரு. சரிதானே? இதுதான் திருப்புறம்பியம் போர். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் பரவன் நிருபதுங்கெல்லாம் நண்பர்களாக எழுதுறாங்க. கோவில்களுக்கு இரண்டாம் பரவன்லாம் கொடையெல்லாம் கொடுத்துருக்கான். அந்த செய்திகள்லாம் இருக்குது. அப்படி கத்த எங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? சண்டை போடுறாங்க, போர் புரியுறாங்க. இந்த போர்ல இரண்டாம் பரவன் தோல்வி அடைகிறாரா? அதனால பாத்தீங்கன்னா இவங்க பாண்டியர்கள். இதனால சோழன் ஆதித்ய சோழன் நிறைய லாபம். அவருக்கு பார்த்தீங்கன்னா சோழர் பகுதியெல்லாம் அவருடைய நண்பர்களுக்கே போயிருது. அதனால ஆதித்ய சோழன் அவருக்கு நிறைய லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிற்காலத்துல சோழர்கள் பல்லவர்களை வீட்டிட்டு அந்த பகுதியை கைப்பற்றினாங்க. இப்ப எடுத்து போரிட்டாங்க. ஆனா பல்லவர்களை வீட்டிட்டு அந்த பகுதியும் சேர்த்து கைப்பற்றி கொண்டார்கள் அப்படிங்கிறது செய்தி. திருப்புறம்பியம் போர். சரிங்களா? 880 யார் வெற்றி? பல்லவர்கள். சரிங்களா? அதுல சோழர்களும் கங்கர்களும் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் இருக்காங்க.